ஹலோ நண்பா, நான் தான் உங்களோட ஹாரூன். நீங்க ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் அட்லீஸ்ட் உங்க பாக்கெட் மணி கவர் ஆகிற அளவுக்கு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்காகவே ஒரு 3 ஜென்யூனான எர்னிங் மெத்தட் ஷேர் பண்ண போறேன். இது எல்லா எர்னிங் மெத்தடும் என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டபிளாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா எங்க சேனல்ல ரெகுலரா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டே இருக்கும். மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் காசு சம்பாதிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம பாக்கெட் மணி கவர் அளவுக்கு நம்ம காசு சம்பாதிக்கணும்னு சொல்ற ஐடியா தேர்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டார்டிங்ல தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருந்துச்சு. எங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாரு, ₹1 சம்பாதிச்சு பாடுறா, அப்போதானே உனக்கு அதோட அருமை புரியும்னு சொல்லிட்டு இருப்பாரு. தேர்ட் இயர் ஸ்டார்ட்ல நான் என்ன பண்ணேன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் என் யூடியூப் சேனல்ல எப்படிப்பட்ட வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன்னா 2D அனிமேஷன் வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக வீடியோ ஸ்கிரிப்ட் சொல்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ ஸ்கிரிப்ட் சொல்ற சாஃப்ட்வேர் பெய்டு சாஃப்ட்வேர் தான். ஆனாலும் இன்டெலிஜென்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்க்கு இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வழியாக நான் வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன், போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ரெகுலராக. உங்களுக்கே தெரியும், யூடியூப்ல உடனே உங்களால் எர்னிங் பண்ண முடியாது. சரி, உடனே எர்னிங் பண்ணுறதுக்காக நம்ம தெரிஞ்ச ஸ்கில் வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு. இதே கான்செப்ட் வச்சு நிறைய தமிழ்லேயே யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸோட லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அவங்கள நான் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். சில சேனல்ஸை நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். இன்னும் சில சேனல்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணேன். இன்னும் சில சேனல்ஸை மெயில் ஐடியாக போயிட்டு மெயில் வச்சுக்கிட்டு அவங்கள ஜிமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுக்காக நான் வீடியோஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், ஒரு வீடியோ பேசிஸில் நீங்கள் காசு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மாதமே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆர்டர் கிடச்சிச்சு. அந்த 4 ஆர்டரும் நான் பக்காவாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ரெகுலராக குவாலிட்டி வீடியோஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒரு ₹400 ₹500 நீங்கள் போட்டுக்கிட்டாலும் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு நான் ₹2000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எர்னிங்னு கூட சொல்லலாம். இந்த கான்செப்ட் தான் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஃப்ரீலான்சிங். ஸோ இதான் நம்மளோட வீடியோட ஃபர்ஸ்ட் எர்னிங் மெத்தட், ஃப்ரீலான்சிங். நீங்களும் ஃப்ரீலான்சிங் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ல போற 3 ஸ்டெப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் எ ஸ்கில். எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த ஃபீல்டில் ஒரு ஸ்கில்லை எடுத்துக்கிட்டு மாஸ்டராக பாருங்க. என் கேஸில் நான் ஒயிட் போர்டு அனிமேஷன் எடுத்துக்கிட்டேன். அதுவே உங்களுக்கு லோகோ டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் கற்றுக்கலாம். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோஷாப் கற்றுக்கலாம். எக்கச்சக்கமான உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் இன்ட்ரெஸ்ட் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் டார்கெட்டட் கிளைண்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க, அந்த ஸ்கில் யாருக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. என் கேஸில் நான் ஒயிட் போர்டு அனிமேஷன் கற்றுக்கிட்டேன். இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் யார் யூஸ் பண்ணுவாங்க? யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் என்னோட டார்கெட்டட் கிளைண்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் கற்றுக்கின ஸ்கில் எந்த இண்டஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, யாருக்கு நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இவங்க தான் உங்களோட டார்கெட்டட் கிளைண்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். இது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் எ ரைட் பிளாட்ஃபார்ம். ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், freelancer.com, truelancer.com, upwork.com, fiverr.com. இப்போ நான் சொன்ன எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் குளோபல் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது ஆல் ஓவர் தி வேர்ல்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க காலங்காலமாக இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த ஃபீல்டை டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பிகினராக என்டர் ஆகும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் நண்பா. ஆனால் கவலைப்படாதீங்க, நான் யூஸ் பண்ண இதே ஈஸி ட்ரிக் நீங்களும் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் 2ல் உங்களோட டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் ரிப்பீட்டடான ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட ஒர்க் குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் டிபெண்ட் ஆயிருக்கும் நண்பா. நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஜென்யூனான எர்னிங் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ்.
நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தேர்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 6 மாதம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து நம்ம ஒயிட் போர்டு அனிமேஷன் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறது, இதே வேலையாக எனக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா ஒரே வேலையை நம்ம திருப்பி பண்ணிட்டு இருக்கோமோ, ஏதோ நம்ம புதுசாக கற்றுக்க மாட்டோமோன்னு சொல்ல ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு. அப்போ தான் நான் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்டர்ன்ஷிப்பை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு படத்துக்கு எப்படி வந்து ஒரு ட்ரெய்லர் இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் வேலைக்கு போக போறோம்னா இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அதோட சின்ன ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சில கம்பெனிஸ்லயோ ஸ்டார்ட் அப்ஸ்ல சில ரோல்ஸ் இருக்கும். அந்த ரோலை வந்து அவங்க ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயர் கிட்ட காசு கொடுத்து வேலை வாங்கணும்னா அதிகமாக காசு ஆகும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணும்போது அந்த வேலையை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாகவும் கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் அதை கம்மியான காசுல கூட பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பக்காவான ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட நினைக்கலாம். ஏன் பார்ட் டைம் ஜாப் சொல்றேன்னா, சில கம்பெனிஸ் வந்து ஒரு மாசத்துக்காக இன்டர்ன்ஷிப் கொடுக்கும், இன்னும் சில கம்பெனிஸ் 2 மாசத்துக்காக இன்டர்ன்ஷிப் கொடுக்கும். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் இந்த மாதிரி டைம் பீரியட் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வாட்டியாச்சும் இன்டர்ன்ஷிப்ஸ் ட்ரை பண்ணணும். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணும்போது தான் நம்மளால வந்து ரியல் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கற்றுக்க முடியும். அதாவது நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ்ல சில விஷயத்த படிக்கிறோம், ஆனா அது நம்ம ப்ராக்டிக்கலா எங்க யூஸ் பண்றோம்னு சொல்லி நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணும்போது தான் இங்கதான் நம்ம யூஸ் பண்றோம் சொல்லி அதோட ப்ராக்டிக்கல் யூசேஜ் நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனிலயோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயத்த கத்துக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு கம்பெனில ஒரு மெம்பரா நீங்க ஜாயின் ஆகிறீங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, கம்பெனில நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், HR, ஃபினான்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகும். இன்னொன்று கம்பெனியில் நிறைய ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா. இப்போ அந்த ஆளுங்கிட்ட நம்ம பேசும்போது தான் நம்மளோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே நம்மளால ஒரு சூப்பரான எக்ஸ்போஷர் கிடைக்கும் இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் வழியா. எனக்கு எப்படி வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ்க்காக தேடிட்டு இருக்கும்போது கூகுள் பிளே ஸ்டோரில் இன்டர்ன்ஷாலா சொல்கிற இந்த ஆப் பார்த்து நான் கேள்விப்பட்டேன். இந்த ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேம், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் இன்டர்ன்ஷிப் நீங்கள் எதில் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாப் 10 மாதிரி என் சைட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அனிமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிராண்ட் மேனேஜ்மெண்ட், காப்பி ரைட்டிங், டேட்டா என்ட்ரி, இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டீச்சிங், வீடியோ மேக்கிங், எடிட்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்கு. என் வாயால் இப்போ சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துடும். ஸோ நீங்கள் போய் அங்கே பாருங்கள், அந்த ஆப்பில் உங்களால் நிறைய கேட்டகரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அங்கே பார்த்து உங்கள் எந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ரியலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்து ஒரு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் a கேட்டகரி. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இட். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எனக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ பிகினராக நான் என்ன பண்ணேன்னா கூகுள்லேயே ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்து அதை பண்ணி நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சு. ஓகே, இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிற மாதிரி ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிச்சு. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறதே ஒரு ப்ராடான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஆனால் அது எல்லாமே நீங்கள் ஒரே கோர்ஸ் வழியாக உங்களால் வந்து கற்றுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. நான் வந்து பெய்ட் கோர்சஸ் வழியாக நான் வந்து என்னால் கற்றுக்க முடியும். பெய்ட் கோர்சஸ் வந்து யூடமி, கோர்சரால நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காகவே கோர்சஸ் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா யூடியூப்லேயே வந்து நிறைய ஃப்ரீ வீடியோஸ் வழியாக நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ ஒரு மெயினான சேனல் எது வழியாக நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன்னா நீல் பட்டேல் சொல்கிற ஒரு சேனல் இருக்குது. அவர் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கும். இவர் வந்து கிட்டத்தட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லலாம். ஃப்ரீயாகவே உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் ஏன் வந்து காசு கொடுத்து ஒரு பெய்ட் கோர்ஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை. அதாவது நம்ம கேட்டகரி கூட செலக்ட் பண்ணிட்டோம், அந்த கேட்டகரி ரிலேட்டடாக நம்ம ட்ரைனிங் கூட எடுத்ததுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் அந்த கேட்டகரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு நிறைய இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ் கிடைக்கும். எனக்கு இன்டர்ன்ஷாலே பிடிச்ச ஒரு 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் சொல்லி ஒரு லிமிட்டே கிடையாது. இன்னொன்று, நம்ம ஏதாச்சும் கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ செக்யூரிட்டி டெபாசிட் எந்த விதமான ஒரு சார்ஜஸ் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, why we should hire you. சிம்பிளா என்னன்னா கம்பெனி வந்து ஏன் வந்து உங்களை செலக்ட் பண்ண சொல்ற
ஒரு கேள்வின்னு சொல்லலாம். இந்த கேள்விக்கு நீங்க எப்படி வந்து பதில் சொல்றீங்க, ஒரு கம்பல்லிங்காகவும் அட்ராக்டிவா நீங்க இது பதில் சொன்னாதான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வேணும்னு கேட்டிங்கன்னா என்னோட எக்ஸாம்பிளை உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேள்வி நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே ஒரு அளவுக்கு நீங்கள் அட்ராக்டிவ் நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ் கிடச்சிரும். எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து 5 இன்டர்ன்ஷிப்ஸ் வரைக்கும் இப்போ பண்ணியிருக்கேன். 5 இன்டர்ன்ஷிப்ஸில் எவ்வளோ சம்பாரிச்சேன்னு கேட்டிங்கன்னா சில இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்க, இன்னும் சில இன்டர்ன்ஷிப்ஸில் 5000 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி டு கம்பெனி இந்த ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நான் இது காசுக்காக பண்ணேன்னு சொல்கிறத விட இது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பண்ணேன்னு சொல்லலாம். இன்னொரு கூலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டர்ன்ஷாலேருந்தே இல்லாட்டி அந்த கம்பெனிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கூட கிடைக்கும். அதாவது நம்ம இன்டர்ன்ஷிப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பாக நம்ம திருப்பி நம்ம ரெஸ்யூமேல சிவியில் ஆட் பண்ணும்போது நல்ல வெயிட்டேஜ் கூட இருக்கும். நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லாஸ்ட் எர்னிங் மெத்தட் தான் வீடியோ இன்ஃப்ளூயன்சர். ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஆப்ஷனை கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறேன்னா இப்போ வீடியோ கண்டென்ட் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 80% ஆஃப் இன்டர்நெட் டிராஃபிக் வந்து வீடியோ கண்டென்ட் வழியாக தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்தியா மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டாலே இந்தியாவோட பாப்புலேஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்தியாவோட இன்டர்நெட் கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ எதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டாக பார்க்கும்போது ஒரு விஷயத்தை டெக்ஸ்ட் புக்கில் எடுத்து படிக்கிறதோட வீடியோ கண்டென்ட்டாக தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வீடியோ இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சொன்ன 2 ஆப்ஷன்ஸ் மாதிரியே இப்போ கூட நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச டாபிக், நம்ம எந்த டாப்பிக்கில் பேஷனேட்டாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 2 விஷயம் மேலே ஒரு பேஷன் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நிறைய படிப்பேன். அதே சமயத்தில் ஆண்டர்பிரினர்ஷிப் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு சொல்ல அவசியமே இல்லை. நீங்கள் கற்றுக்கிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது சொல்லி ஒரு தாட்டோட நீங்கள் ஆரம்பித்தாலே போதும். நான் ஏன் வந்து இந்த ஆப்ஷனை 3வது எர்னிங் மெத்தடாக லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா இப்போ நீங்கள் வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணால் கூட உடனே உங்களால் வந்து காசு சம்பாதிக்க முடியாது. இப்போ இந்த யூடியூப் சேனலை வச்சுக்கோங்க, எனக்கு கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு அப்புறம் தான் மானிட்டைசேஷன் கிரைட்டீரியா வந்து கிளியர் ஆச்சு. இன்னொரு விஷயம் நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு மினி ஸ்டார்ட் அப் மாதிரி கூட சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங் உங்களுக்கு யாருமே டீம் மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் தனியாக கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அப்புறம் அந்த கண்டென்ட்டை அனிமேஷன் வழியாக காட்ட போகிறீங்களா இல்லாட்டி இந்த மாதிரி கேமரா வழியாக காட்ட போகிறீங்களா சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. 3வது விஷயம் எடிட்டிங் ப்ராசஸ் இருக்கும். 4வது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலும் ஒரு சேலஞ்சிங்காகவும் ஃபன்னாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு பெரிய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கிளாஸஸ்லாம் ஓடிட்டு இருக்கு, ரெகுலராக டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க, இதுக்கு நடுவில் நம்மளால் வந்து யூடியூப் ஹேண்டில் பண்ண முடியுமா, நம்மளால் வந்து டெய்லி கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுமா சொல்லி ஒரு சின்ன டவுட் இருக்கும். அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நேரம் நம்ம வந்து தேவையில்லாமல் இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமை நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு தாட்டில் பண்ணோம் கண்டிப்பாக வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வச்சு நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். நீங்களும் இன்னைக்கே வந்து ஒரு பிராண்ட் நியூ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனல்லே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கோம், அது மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை எங்கள் சேனலில் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் போட்டிருக்கோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்து, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்து, பிளாகிங் பார்த்து, இது எல்லாமே மணி மேக்கிங் சீரிஸ் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தோணுச்சுன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். That's it for today. Keep running. Bye.